வா இன்னைக்கு நம்ம சூப்பராக பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம். நான் யூடியூப்பில் ஒரு சூப்பர் ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சண்டே ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. என்னது, நீ பிரியாணி பண்ணுறியா? என்னால் நம்பவே முடியலையே. நீ எப்பவும் கடையில் தானே வாங்கி சாப்பிடுவ? ஆமாம் பிரியா, இன்னைக்கு நானே சமைச்சு சாப்பிட்லான்னு இருக்கேன். நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். பசங்களா, பாறைப்பட்டி குளத்துல தாமரைகள் எல்லாம் பூத்து ரொம்ப அழகாக இருக்கான். கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கான். சீக்கிரமாக ரெடி ஆகுங்க, நம்ம போகலாம். அம்மா, என்னம்மா நீங்கள்? நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாறைப்பட்டி குளம் என்ன ஹாலிடே ஸ்பாட்டா? அங்கே ஒரு கடையும் இருக்காது, ஒரு ஹோட்டலும் இருக்காது. அது ஒரு காடு மாதிரி இருக்கும். அங்கே போய் என்ன பண்ணுறதுமா? குளத்துல கலர் கலராக தாமரைப்பூ எல்லாம் பூத்துருக்கான். வியூவும் ரொம்ப நல்லா இருக்கும், கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. வா, போயிட்டு வந்துடலாம். சரி இருங்க, நான் பிரியாணி சமைச்சிட்டு அப்புறமா வரேன். பிரியாணி சமைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் ஆல்ரெடியே சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணிட்டேன். வா, சீக்கிரமாக கிளம்பலாம். ரொம்ப சுத்தம், நான் வரல, நீங்களே போங்க. 5 நிமிஷத்தில் ரெடி ஆகி 2 பேரும் வாங்க. இன்னைக்கு வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். பார்த்தீங்களா, குளத்துல எவ்வளோ நிறைய பூ பூத்திருக்கு. வாத்துங்க கூட நல்லா நீந்திட்டு இருக்கு. பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. பசங்களா, எல்லாம் போய் அப்படியே சுற்றிட்டு வாங்க. இந்த கிளைமேட்டுக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டு பாரு, எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குன்னு. சரி, என்னம்மா பண்ணுங்க. பிரியா, வா நம்ம போகலாம். பசங்களா, பார்த்து போயிட்டு வாங்க. ரம்யா, கிளைமேட் பாரு எவ்வளவு சூப்பராக இருக்கு. என்ன சூப்பராக இருக்கு? இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதாவது ஹோட்டல் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றலாம். எனக்கு என்னமோ இந்த இடம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அட போ ரம்யா, அங்கே பாரு ஒரு தவளை எப்படி தாவி தாவி போயிட்டு இருக்கு. ம், அட பிரியா, அங்கே பாரு, அந்த சில்லி சிக்கன் ஸ்டால் ஆண்டி இங்கேயும் ஸ்டால் போடுறாங்க போல இருக்கு. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். என்ன சில்லி சிக்கன் ஆண்டி, இங்கேயும் ஸ்டால் போடுறீங்க போல? ஆமாம் பசங்களா, இங்கே நிறைய பேர் இந்த தாமரை குளத்தை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போது ஸ்டால் போட்டால் நல்லா வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பர் ஐடியா ஆண்டி. என்ன சில்லி சிக்கன் ஸ்டால் போடுறீங்களா? இல்லை பசங்களா, நான் சில்லி சிக்கன் ஸ்டால் போடல, நான் முட்டை போண்டா போடலான்னு இருக்கேன். ரொம்ப நல்ல ஐடியா ஆண்டி. என்ன முட்டை போண்டா ரெடியா? ம், இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன ரம்யா, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு போல, உன்னோட மூடியே மாறி போயிடுச்சு. அட, என்ன இந்த பாடி பில்டர் இங்கே நின்றுட்டு இருக்கான்? ஆண்டி, ஆளுக்கு 2 முட்டை போண்டா கொடுங்க. ஆண்டி, எனக்கு 5 முட்டை போண்டா கொடுங்க. முட்டை போண்டா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ம், நல்ல காரசாரமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. ஆண்டி, எங்களுக்கு ஒரு 10 முட்டை போண்டா பார்சல் கட்டுங்க. சீக்கிரமாக கட்டுங்க, நாங்கள் போகணும். ம் ம் ஆண்டி, எனக்கு ஒரு 25 முட்டை போண்டா பார்சல் கட்டுங்க. என்ன தம்பி, ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா? ஃபேமிலி எல்லாம் யாரும் வரல. இவன் எல்லாம் எங்கே 25 முட்டை போண்டா சாப்பிட போகிறான்? சும்மா ஏதோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். யாரு நான் பில்டப் கொடுக்குறேனா? நான் தனியாகவே 50 முட்டை போண்டா சாப்பிடுவேன். அடேங்கப்பா, ஆஹா, எனக்கு உன்ன மாதிரி கஸ்டமர் தான்ப்பா வேணும். ஆண்டி, முதல்ல நான் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தேன். முதல்ல எனக்கு பார்சல் கட்டுங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல எனக்கு பார்சல் கட்டிட்டு அப்புறமா அவங்களுக்கு கொடுங்க. ம், இந்த 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இந்த பரப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நீ பாத்தியா, அந்த பையனோட கண்ணு அப்படியே சிவப்பாயிடுச்சு. 25 போண்டா சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன ஆகுமோ தெரியல. இன்னைக்கு சம்பவம் நடக்க போகுது. ஆண்டி, எங்கள் போண்டா ரெடி ஆயிடுச்சா? சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் கிளம்புவோம். இந்த ரெடி ஆயிடுச்சு, இந்தாங்க. இந்த போண்டா நல்லா காரசாரமாக இருக்கா? சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க தான் வாங்கினேன். அது சும்மா சாப்பிட்டா எனக்கு உள்ளே இறங்கவே இறங்காது. ரம்யா, அங்கே பாரு, நான் சொன்ன மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இங்கே ரெஸ்ட் ரூம் வேற இல்லை. இவன் எப்படி மேனேஜ் பண்ண போகிறானே தெரியல.
பையன் பாவம் படாத பாடுபட்டுட்டு இருக்கான். என்ன பண்ண போறானே தெரியல. இன்னைக்கு கண்டிப்பாக சம்பவம் நடக்க போகுது.